ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடை பற்றி தான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை சீக்கிரம் தீரணும் அப்படின்னா நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம என்ன ஸ்லோகங்கள் படித்து நரசிம்மரை எத்தனை வாரம் வழிபாடு பண்ணலாம், இது எல்லாத்தையும் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய குடும்பத்தில் ரொம்ப கஷ்டத்தால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது எதனால அப்படின்னா கடனால தான். இந்த கடனை வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் அவங்க கடன் வாங்குறதுல சிக்கிக்குவாங்க. ஒரு மனிதன் கடனால் கஷ்டப்படுறது அவனுடைய கர்ம வினை அப்படின்னும் நாம் சொல்லலாம். இது எல்லா வகையான கடனுக்கும் பொருந்தாது. அவசர தேவைக்கு சூழ்நிலை காரணமாவோ கடன் வாங்கி அவதிப்பட்டு சிக்கி தவிக்கிறவங்க இப்படி கர்மாவின் தாக்கத்தால செய்வதாக நாம எண்ணிக்கலாம். பேராசையின் காரணமாக கடன் வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த கர்ம வினையாலையும் சூழ்நிலையாலையும் கடனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு இருக்கிறவங்க நரசிம்மரை எப்படி வழிபாடு செய்யலாம், எப்படி வழிபாடு செஞ்சால் கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கு நம்ம நிறைய தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வோம். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம வழிபாடு செய்வோம். அதில் பைரவருக்கும் சரி, முருகப்பெருமானுக்கும் சரி நாம வழிபாடு செஞ்சு பூஜை எல்லாமே செஞ்சுட்டு வருவோம். ஆனால் இந்த கடனை தீர்க்கிறதுல நரசிம்மருக்கும் முக்கிய பங்கு இருக்கு. கடனே கர்மாவால் ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அத்தகைய கர்மாவை நீக்கி பலனளிப்பதில் லக்ஷ்மி நரசிம்மருக்கு முக்கிய பங்கு இருக்கு. கடன் தீர நீங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அது எப்போ செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க இந்த வழிபாடு செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும். மாதத்துல ஒரு நாள் தான் அந்த நட்சத்திரம் வரும். அன்றைய தினத்துல நீங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப கை கொடுக்கும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் அன்னைக்கு அந்த நாள் அப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை ஆலயத்துக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு 9 நெய் தீபம் ஏற்றுங்க. அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மரை 9 முறை வலம் அப்புறமா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உரிய ருண விமோசன மந்திரத்தை 9 முறை அவருக்கு முன்னாடி உட்காந்து பாராயணம் செய்யுங்க. இந்த தீபம் ஏற்றி வழிபடும் நாளில் நீங்கள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடவே கூடாது. விரதம் இருந்து இந்த வழிபாடு நீங்க செஞ்சாலும் சரி, நீங்க கடனை அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கடன் தொல்லையால தினமும் கஷ்டப்படுறவங்க நரசிம்மரை இந்த முறையில வழிபாடு செஞ்சு பாருங்க. கடலளவு கடனும் காணாமல் போறதோடு செல்வ வளம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம். இந்த வழிபாட்டு முறையை நம்பிக்கையோட நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழலாம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் இல்லை அப்படின்னா உங்க வீட்டில் ஒரு சின்ன லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வாங்கி வையுங்க. அந்த நரசிம்மர் படத்துக்கு முன்னாடி இதே போல அகல் தீபம் ஏற்றி வச்சு அவரோட ருண விமோசன ஸ்லோகம் இருக்கு. அது நான் இந்த பதிவுல கடைசியில கொடுத்துருக்கேன். அதை நீங்க ஒரு நோட்லயோ இதுலயோ எழுதி வச்சுக்கோங்க. அந்த மந்திரத்தை, இந்த ஸ்லோகத்தை நீங்க 9 முறை பாராயணம் செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நம்பிக்கையோட இந்த வழிபாட்டு முறையை நீங்க செஞ்சுட்டு வாங்க. 9 நெய் தீபம் ஏற்றி 9 முறை கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் 9 முறை வலம் பாராயணம் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த உங்களோட கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரதை நீங்கள் கண்ணார பார்க்க முடியும். அதனால் இது முடிஞ்சால் நீங்கள் 9 நட்சத்திரம் அப்போ எடுத்துக்கோங்க. 9 மாதம் கணக்கில் வரும். அந்த மாதிரி எடுத்து செய்யுங்க. இல்லைன்னா உங்கள் கடன் பிரச்சனை முழுசாக தீர்ற வரைக்குமே இந்த வழிபாட்டு
முறையை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல பலன் கொடுக்கும். முடிஞ்சா நரசிம்மருக்கு பிடிச்ச துளசி மாலை இல்லைன்னா செவ்வரளி மாலை சாத்துங்க. செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க. இது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி நீங்கள் வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக கடன் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.